ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பும். என்ன பண்ண, எப்படி ஸ்டார்ட் பண்ணன்னு கன்ஃபியூஸ் ஆகியிருப்பீங்க. இது உங்கள் கோல்டன் சான்ஸ்ன்னு கூட சொல்லலாம். CEDI NITT இன்னோவேட் திருச்சி ஹேக்கத்தான் 2025 உங்கள் ஐடியாவுக்கு ப்ரைஸ் மணி ப்ரைஸ் மணி, ரெகக்னைசேஷன், இன்குபேஷன், சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். எண்டு வரைக்கும் பார்த்தா உங்கள் ஸ்டார்ட் அப் ஜேர்னிக்கு கிக் ஸ்டார்ட் பண்ண நீங்களே ரெடி ஆகிடுவீங்க. ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், ரிசர்ச் ஸ்காலர்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அலுமினி ஃப்ரம் எனி ஆர்ட்ஸ், சயின்ஸ் ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், இன்னோவேட்டர்ஸ் அண்ட் ஆஸ்பைரிங் என்டர்பிரினர்ஸ், ஏர்லி ஸ்டேஜ் ஆர் ஐடியா ஸ்டேஜ் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் கூட இது பண்ணலாம். ஸோ உங்கள் ஐடியா நோட் புக்கில் இருந்ததே போதும், இங்கே கன்வெர்ட் பண்ணுங்கள் இன்டூ ரியாலிட்டிக்கு. ஸோ இது உங்கள் கெரியரை 0 to ஹீரோக்கு மாற்றலாம். இதில் ப்ரைஸஸ் அண்ட் ரெகக்னைசேஷன் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டார்ட் அப் ஐடியாவுக்கு கேஷ் அவார்ட் ப்ளஸ் சர்டிஃபிகேட் ப்ளஸ் CEDI இன்குபேஷன் சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி டாப் 3 காலேஜஸுக்கு ட்ராஃபி ப்ளஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் ப்ளஸ் ஃப்யூச்சர் இன் CEDI NITT இன்னோவேட்டர் நெட்வொர்க்ஸ். நீங்கள் வின் பண்ணாலும் ஒரு விக்ட்ரி, உங்கள் காலேஜுக்கு ஒரு ப்ரைட் கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட எந்த ஐடியாவும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சரி வாங்க, நானே ஒரு டாப் 5 ஐடியா சொல்கிறேன். இதை வச்சு உங்கள் இன்னோவேட்டிவில் நீங்கள் இது பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட் ஐடியா ஹேக்கத்தான் ஃபஸ்ட் ஐடியா பார்ப்போம். க்ரீன் மேனுஃபேக்சரிங். க்ரீன் மேனுஃபேக்சரிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் எனர்ஜி எஃபிஷியன்ட் MSME சொல்யூஷன்ஸ், மெட்டல் வேஸ்டேஜை அப்சைக்கிளிங் பண்ணுறது அண்ட் சர்க்குலர் எக்கானமி, ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன்ஸ் ஃபார் ஃபவுண்ட்ரிஸ். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரி பில்ட் பண்ண உங்கள் சொல்யூஷன் தான் கீயாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, தென்னை மரத்துலேருந்து அதிக வேஸ்ட் கிடைக்கும். தேங்காய் உரிக்கிறப்ப அந்த மட்டை அதிகமாக வேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி வாழை மரத்தை பார்த்திங்கன்னா, வாழைக்காய் வந்தாலும் வாழை மரத்தை வெட்டிடுவாங்க, அந்த மட்டையும் அதிக வேஸ்ட்டாக இருக்கும். அதுலேருந்து நீங்களே யோசிச்சு ஏதாச்சும் ஒரு இன்னோவேட்டிவ் ஐடியா கொண்டு வந்தீங்கன்னா அதுவே ஒரு இதாக இருக்கும். சரி, ரெண்டாவது ஐடியான்னு பார்த்தீங்கன்னா அக்ரிடெக் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஏதாச்சும் கொண்டு வர பாருங்க. இப்போ போஸ்ட் ஹார்வெஸ்ட் சோலார் கோல்டு ஸ்டோரேஜ். இப்போ சோலார் எனர்ஜியை வச்சு இப்போ தண்ணி பாய்ச்சுற மாதிரி வயலுக்கு மோட்ரு இல்லாமல் சோலார் எனர்ஜியை வச்சு தண்ணி பாய்ச்சுற மாதிரி, அதனால் நம்ம காஸ்ட்டு ரொம்ப கம்மியாகுது. அந்த மாதிரி வச்சு யோசிங்க. அண்ட் AI பேஸ்ட் இரிகேஷன் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் சிஸ்டம்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஃபார்மர் டு மார்க்கெட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கள். நீங்களே டேரெக்டாக ஃபார்மரும் அவர் விளைவிக்கிற ப்ராடக்ட் அவரே செல் பண்ணுற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணுங்கள், நடுவில் எந்த இன்டர்மீடியட் பர்சனும் இல்லாமல். இப்போ பார்த்திங்கன்னா ஃபார்மர் அரிசி தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெல்மணி வச்சு அரிசி தயாரிக்கிறாங்கன்னா அதை அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க. அந்த மார்க்கெட் மார்ஜின் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி இது பண்ணும். இதே ஃபார்மர் டு பீப்புளுக்கே டேரெக்டாக அந்த பிளாட்ஃபார்ம் மூலயமா அவங்க செல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் எந்த கமிஷனும் இதாகாது, ஃபார்மருக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா யூஸ் பண்ணுங்கள். இது எனக்கு தோணுன ஐடியா. இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதை மாடிஃபை பண்ணி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா தோணும் அதையும் செய்யுங்க. இதே தான் செய்யணுன்ட்டு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஐடியா உங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யுங்க. ஸோ என்னோடய ஐடியாவை தான் இந்த ட்ராக்கில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் நீங்கள் அதை பண்ணலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரோனை வச்சு பெஸ்டிசைட்ஸ் அதில் ஊற்றி நம்ம ஒரு இடத்துல நின்று அதை ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்க ஏதாச்சும். அதனால் ஃபார்மருக்கு ஒர்க்கும் கம்மியாகும், அதே மாதிரி அலைச்சலும் கம்மியாகும். அண்டு நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற வாட்டர் இதை யூஸ் பண்ணி நம்ம கார்டனுக்கு தண்ணி பாய்ச்சுற மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிங்க. நிறைய ஐடியா இருக்குது. இது ரெண்டாவது ஐடியாவை வச்சுக்கோங்க. சரி வாங்க, மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் அர்பன் மொபிலிட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதில் ஏதாச்சும் உங்களால் கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள். இப்போ AI டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், EV மொபிலிட்டி ப்ளஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் அதிகமாக செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் உங்களால் கொண்டு வர முடியுதான்னு பாருங்கள் யோசிச்சு. இப்போ பேட்ரி எக்ஸ்சேஞ்சர் மாதிரி, இப்போ EV பேட்ரி நம்ம போய் கடையில் மாற்றுறதுக்கு பதிலாக அங்கங்கே நடுவில் ஸ்டேஷன் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சோம்னா அங்கே அவங்களே மாற்றிக்கிற மாதிரி. அதேமாதிரி பெட்ரோல் பங்க் கிட்டே இப்போ EV சார்ஜர் வச்சு அது ஒரு இதாக பண்ணலாம், ஒரு பிஸ்னஸ் மாதிரி. நிறைய உங்கள்கிட்ட தான் நம்ம யோசிச்சு நிறைய ஐடியா வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்டர் சென்சார்ஸ். இப்போ தண்ணி வலியுதுன்னா அந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகி அதுவே மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஐடியா க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் டிராஃபிக் ஜாம்லேருந்து எஸ்கேப் பண்ண ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுங்கள். சிட்டி ஃபுல்லாக உங்கள் நேம் கேட்கும். ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னென்ன ஐடியா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் டு எனர்ஜி டெக், ஸ்மார்ட் கலெக்ஷன் அண்ட் ரீசைக்ளிங் சிஸ்டம்ஸ், பிளாஸ்டிக் டு வேஸ்ட் அப்சைக்கிளிங். நமக்கு வேஸ்ட் ஆகிறத வச்சு உங்கள் ஐடியா வச்சு ஏதாச்சும் அதுக்கு ரிசோர்ஸ் தர முடியுதான்னு பாருங்கள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில்.
நிறையா பொருட்கள் நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிறோம், அதுலேருந்து நிறைய நம்மளால் கொண்டு வர முடியும் புதுசாக அதை அப்சைக்கிளிங் பண்ணி. ஸோ நம்ம யோசித்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அதை வச்சு ஏதாச்சும் கொண்டு வர பாருங்கள். இப்போ பட்டாசு தொழிற்சாலையிலலாம் பார்த்திங்கன்னா, அங்கே வேலை செய்கிறவங்க கையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மருந்து பட்டு அந்த கையே ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வச்சு நம்ம வேஸ்ட் பொருளை வச்சு நம்மளால் முடிஞ்சதை வச்சு க்ரியேட் பண்ணி தர முடியுமான்னு பாருங்கள். அதேமாதிரி நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு இது ஒன்று சொல்கிறேன், அதேமாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தோணாலும் அதிலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ வாங்க அடுத்து 5th என்ன இதிலேருந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ளூசிவ் ஹெல்த் டெக்லேருந்து ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ மொபைல் ஹெல்த் யூனிட்ஸு, டெலிமெடிசன் ஃபார் வில்லேஜஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லாத ஊரில் கூட உங்கள் டெக்னால் லைஃப் சேவ் பண்ண முடியும். ஸோ யோசிச்சிங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் அதுலேயே ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இப்போ கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் கூட தண்ணி பாய்ச்சறதுக்கு போவாங்க. தண்ணி வரப்போ அணைக்கிறது, இல்லாட்டி தண்ணி பாய்ச்சறதுக்கு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நிறையா பூச்சிப்பட்டு இருக்கும், பாம்பு இந்த மாதிரி நிறையா இது இருக்கும். அவங்களுக்கு வந்து அது அங்கே இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்போ இல்லாட்டி ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சால் க்ரியேட் பண்ணுங்கள். அது உங்கள் இப்போ அந்த ஆப்பில் போய் அந்த அந்த இடத்த சுற்றி ஸ்கேன் பண்ணால் 360 டிகிரியில் அங்கே ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாச்சும் இன்செக்ட்ஸு அந்த மாதிரி இருக்கான்ட்டு உங்கள் இதில் சென்சார் மூலியமாக வச்சு இண்டிகேட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபை கொடுக்குற மாதிரி பார்த்துருங்கன்ட்டு வார்னிங் கொடுக்குற மாதிரி இது பண்ணிங்கன்னா அது கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 6வது ஐடியா என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஹெரிட்டேஜ் அண்டு கல்ச்சர் இன்னோவேஷன். இப்போ ஏஆர் விஆர் மூலமாக டெம்பிளிங் டூரிசத்தையும் அந்த பிளேஸை வந்து நம்மளே இது பண்ணுற மாதிரி அண்ட் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஃபார் ஆர்டிசன்ஸ், எக்கோ டூரிசம் அண்டு கல்ச்சுரல் அச்சீவிங். நம்ம கல்ச்சரை கிட்ட கனெக்ட் பண்ணால் உங்கள் ஆப் அண்ட் சொல்யூஷனாக இருக்கிற மாதிரி வேர்ல்டில் பாப்புலர் ஆகும். ஸோ அதை மாதிரி வச்சு க்ரியேட் பண்ண பாருங்கள். இப்போ திருச்சிக்கு ஏதாச்சும் ஃபாரினர் வராங்க, அதேமாதிரி நிறைய வந்து இப்போ பக்கத்தில் இருக்க டெம்பிளை வந்து இப்போ மலைக்கோட்டையோட இது கட்டாங்கன்னா நம்ம ஆப் மூலயமா மலைக்கோட்டை ஆப் மாதிரி பண்ணி அதில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஏஆர் ஹாஸ்பிட்டல் மூலியமாக ஸ்கேன் பண்ணால் மட்டும் அவங்களுக்கு அதனால் அலைச்சல் மிச்சமாகும். அதே மாதிரி ஆப்பே வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிற மாதிரி பேர் கொடுவாங்க. டெம்பிள்ஸ்ன்னு உங்களுக்கு என்ன வேணும்னு தோணுதோ அது மாதிரி ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம். இப்போ திருச்சி பேர்ட்ஸ் பார்க்காக இருக்கலாம், அதில் என்னென்ன பேர்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணி காட்டுங்க. அதோட ஸ்பைசஸ் அதே மாதிரி அதோட லைஃப் ஸ்பேனு எல்லாமே A to Z அந்த ஆப்பை உங்கள் இதில் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா, இப்போ திருச்சி பேர்ட்ஸ் பார்க்கல ஒவ்வொரு பேர்ட்ஸையும் அவங்க ஸ்கேன் பண்ணாங்கன்னா அந்த பேர்ட்ஸோட ஃபுல் லைஃப் ஸ்பேனு அந்த பேர்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் தர மாதிரி உங்கள் ஆப்பை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது கூட ஒரு நல்ல ரீச் கொடுக்கும் ஸ்டார்ட் அப்புக்கு பார்த்திங்கன்னா. சரி வாங்க நெக்ஸ்ட்டு 7th இது என்னென்னு பார்ப்போம். 7th இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ஃப்யூச்சர் ஸ்கில்லிங் தான். இது எல்லாமே என்னோடய ஒப்பீனியன் தான். உங்கள் ஐடியா என்ன வேணாலும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த ஹேக்கத்தானில். இது வந்து வெர்னிகாலர் ஸ்டெம் டூல்ஸ் மாதிரி வச்சு க்ரியேட் பண்ணுங்கள். ஏஆர் விஆர் சிமுலேட்டர்ஸ் ஃபார் ப்ராக்டிஸிங் ஸ்கில்ஸ். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏஆர் விஆர்லாம் வச்சு பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ண லேர்னிங் ஆப்பை வந்து நெக்ஸ்ட் ஜென் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏஆர்னால் என்ன விஆர்னால் என்னன்னு தெரியலனா ஏஆர் பிஆர்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஐடியாவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எல்லாத்தோட கமெண்ட்டையும் பார்ப்பேன், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் மேனுஃபேக்சரிங்லேருந்து எஜுகேஷன் வரை எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஒரு ஐடியா கூட வேஸ்ட் ஆகாது. உங்கள் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்கோ அதை ட்ராக்கை சூஸ் பண்ணுங்கள், அந்த ட்ராக்கை. அண்டு உங்களுக்கு எந்த ட்ராக் நான் சொன்னதில் பிடிச்சிருக்கோ அந்த ட்ராக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் டேட்டு அண்ட் அவுட் அப்ளைன்னு பார்த்தீங்கன்னா டெட்லைன் பார்த்தீங்கன்னா இது 14th September 2025. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது. ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா எப்படி இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் நேம் வந்து வாக்கின் டிரைவ். அந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த சேனலில் தான் நான் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இந்த டேட்டை மிஸ் பண்ணாலும் ரெக்ரெட் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர்ட் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும். அண்டு இந்த ஸ்டார்ட் அப் காம்படிஷன் மட்டும் இல்லை, இது உங்கள் லைஃப் டேர்னிங் பாயிண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண ரெடியாக இருந்தால் இமீடியட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் அண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. பிகாஸ் இன்னோவேஷனுக்கு குரூப் எஃபர்ட் வேணும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்களும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னோவேஷனுக்கு பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் எல்லாம் கிடையாது. யார் வேணாலும் அவங்க இன்னோவேஷன் ஐடியாவை கொண்டு வரலாம். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டிகிரியும் கிடையாது. ஸோ ஐடியா இருந்தால் நம்மளுக்கு ஒரு பாதை கிடைக்கும். அதனால் இந்த சாய்ஸை வந்து விட்டுறாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை தொட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த 7 ஐடியாவில்
உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அண்ட் உங்களோட ஐடியா என்ன பண்ணலாங்கிறதையும் முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி வேணாம். அண்ட் உங்களுக்கு என்ன ஐடியா பிடிச்சிருந்துச்சி நான் சொன்ன இல்லைங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேணாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் தான் எல்லா ஹேக்கத்தான், இன்டர்வியூ ப்ராசஸ் அண்டு ட்ரைவ் ஜாப்ஸ் அப்டேட் எல்லாமே இதில் வரும், இந்த சேனலில் தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிட்டு இந்த ட்ரைவில் எனக்கு சந்தேகம் இருக்குது ப்ரோ, இல்லாட்டி இந்த ஹேக்கத்தான் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியல, டு Z உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு டெஸ்ட் மெசேஜாகவும் இல்லாட்டி ஒரு இமேஜாகவும் இந்த இது ட்ரைவுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டிங்கன்னா நான் என்னால் முடிஞ்ச ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுறேன். இல்லாட்டி ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நிறைய பேருக்கு ஒரே டவுட்டே இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் மோர் ட்ரைவ் அப்டேட்ஸ் அண்ட் ஹேக்கத்தான் இன்டர்ன்ஷிப் to Z எதாக இருந்தாலும் நான் அப்லோட் பண்ணுறேன்.